காய்ஸ், வெல்கம் டு அஜய் கேமிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னோட மைன்கிராஃப்ட் டூர் தான் பார்க்க போகிறோம். ஓகே ப்ளே. என்னோடய வீட்டை ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை ப்ரோ, குட்டியான வீடு தான். நிறைய பேர் மைன்கிராஃப்ட் விளாடுவாங்க. யார் யார் விளாடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ உள்ளே போட்டோம். என்னடா அது இவ்வளோ நேரம் ஆகுது? இது சொல்லப்போனால் இது ஒரு ஆஃப்லைன், உங்களுக்கே தெரியும் எப்படியும். பாடி உள்ளே போ, உள்ளே போ டக்குன்னு. இந்த ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாகுது, இந்த லோடிங் ப்ராசஸ். ரெஸ்கியூ லெட்ஸ் கோ. ஓகே, என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வீடு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா வீடு? இப்போ இது வந்து என்னோட செஸ்ட்டு. ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை, தேவைன்னா யூஸ் பண்ணிக்க அவ்வளோதான். இது கிராஃப்டிங் டேபிள் வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும். இது வீடு ப்ரோ, அவ்வளோதான். கீழே பார்ப்போமா? இது கொஞ்சம் பொத்துனாப்பில் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, க்ரீப்பர் வந்து நான் தெரியாமல் வெளியே போனப்போ டமார்னு பார்த்தோன்னே வெடிச்சிருச்சு. அதனால தான் வீடு கொஞ்சம் ரணகலமாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்குது. இப்படி நான் அப்படியே அங்கிட்டு போய் சுற்றிட்டு திருப்பி இங்கிட்டு வரணும், அப்போனா வழி வர முடியும். அப்படியே போயிட்டு ஒரு லெஃப்டாக கட்டாக பண்ணி நேராக போனீங்கன்னா, அப்படிலாம் இல்லை, திருப்பி லெஃப்ட் தான் போகணும். பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய வீடு. வெள்ளை கலரில் இருக்கா, நல்லா வெள்ளை கலரில். இதுதான் இதில். இப்போ நம்ம உள்ளே போகலாமா? இல்லை, இதோட நல்ல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஒரு டைவ் அடிக்கலாம். தரமாக இருக்கா? இந்த மாதிரி நான் வெளியே எந்திரிச்சோன்னே வந்து டைவ் அடிக்கலாம், எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் என்ன, ஜாம்பி வராமல் தான் செருத்தான். சரி ஓகே. ஐயோ, இந்த பூ வேறு கட்டுப்பேற்றுதேப்பா. இப்போ நான் போய் ஹோம் டூரை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டக்குன்னு போட. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்? ஸ்லோவாக போகிறேன். ஓகே, ஓப்பன் டோர். இதில் நிறைய ப்ரெஷர் பிளேட் வச்சுருப்பேன், ஆனால் இதில் நான் வைக்க மறந்துட்டேன், சாரி. இதனோட ஸ்விம்மிங் பூல். உள்ளே போய் பார்ப்பேன். இல்லை வேணாம், நம்ம அப்போ இது வந்து எதுக்கு, இந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, நான் தெரியாமல் ஒரு வாட்டி போகும்போது உள்ளுக்கு வந்து நான் டக்குன்னு பண்ணும்போது செத்துட்டேன். அதனால தான் அந்த கிளாஸ் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தியா இருக்கா கிளாஸு? அதனால தான் பின்னாடி இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா முன்னாடி இந்த டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அதான் முன்னாடி இந்த போகலாம். திரும்பல. ஓகே, இதுதான் என்னோடய வீடு. இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஷூட், டைமண்ட் கத்தி, லெதர் ஷூட்டு, லெதர் கத்தி, அவ்வளோதான். செஸ்ட்டில் வந்து சில விஷயம் மைண்ட் பண்ணி சிலதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து என்னோடய பிக் சோஃபா. ஓகே, இது ஆக்சுவலாக என்னோடய கிச்சன். இது என்னோடய கிச்சன். தேவைன்னா அதை திறந்து இருக்கா சிக்கனு, அவ்வளோதான். கம்மியாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. இவ்வளோ தான். இதை நான் எடுத்து ஃபர்னஸில் போட்டு தேவையானதை எடுத்து சாப்பிட்டுக்குவேன். ஓகேவா? இது இல்லை, ஃபஸ்ட் இங்கே காமிக்கிற நிமிஷம். இது வந்து எதுக்குன்னா, நான் சும்மா வச்சுருக்கேன் கத்தி மாதிரி. தேவைன்னா அதை அமைக்கி விளாண்டுக்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளக்க போவோமா? ஓகே, உள்ளக்க. என்னடா அது ப்ளஷர் படி தான் ஒரே ஒரு ப்ராப்ளம். இது என்னோடய பெட்ரூம். சும்மா ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கேன், ஆனால் இதை நான் யூஸே பண்ண மாட்டேன், வெளியே இருக்கிறத யூஸ் பண்ணுவேன். ஒரு பெட்ரூம், அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. ஓகே, இது என்னோடய பெரிய சோஃபா மேலே ஏறிப்போமா? டமுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஓகே, போகலாம். டக்குன்னு போடாடி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். போடா உள்ளக்க. ஓகே, இது பார்த்தீங்களா, இது என்னோடய மேல் ரூம். மேலே இருக்கா, இந்த இருக்கா ஒரு பெட்ரூமு. சரி பார்க்காதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாகு. நம்ம ஒரு டாக் வளர்க்குறோம். இது இப்போ சரி, இது அப்புறம் லாஸ்ட்டாக வீடியோ முடிச்சோன்னே வாக்கிங் கூப்பிட்டு போமா? சரி, அவ்வளோதான். இது கீழே அவ்வளோதான். நீங்கள் செஸ்ட்டை காமிக்கிறேன். இல்லை கிராஃப்டிங் சி தப்பு. கட் பண்ணுறா, கட்டு. நம்ம செஸ்ட்டு பார்த்தீங்களா நிறைய இதில் தான் நிறைய இருக்குது, ஏன்னா நான் மேலே தான் அதிகமாக வைப்பேன். சரி, மேலே இது வந்து எல்லோரும் இருக்குது, அதாவது மல்டிப்ளே விளாண்டோம்னா சப்போஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து சும்மா எங்கேயா உட்காந்து பேசுகிறதுக்கு. இது சும்மா எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல, நான் சும்மா வச்சுருக்கேன். இது தேவைன்னா ஏறி கூட உட்காந்துக்குவேன். மேலே ஜாம்பி வருதா, ஸ்பைடு வருதான்னு பார்த்துக்குவேன். ஆனால் நான் அந்த மேலே உட்காந்து கிளாஸ் போட்டிருக்கேன்னா, அந்த கிளாஸ் வந்து போடாமல் இருந்துச்சு. பார்த்தா ஸ்பைடர் வந்துருச்சு, ஆத்தாடி. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இது வந்து நான் சொன்னேன்ல, சும்மா யாரும் வந்தாங்கன்னா பேசுகிறதுக்கு மல்டிப்ளேயர். அப்போ சரி, இப்போ தேவைக்கு நம்மளுக்கு இது ஃபர்னஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் சாப்பிட்றதுக்கு. அது நான் கீழே போய் வேணால் எடுத்து வச்சுக்குவேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ மாடிக்கு போவோம்.
ஏறா டக்குன்னு இல்லை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ப்ளைனான ஏரியா தான் இது, அவ்வளோவா இல்லை, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா குச்சி குதிடா குதிடா போடாங்கிட்டு. சரி அவ்வளோதாங்க, வேஸ்ட்டு. சரி வாங்க கீழே போகலாம். இப்போ சரி வாங்க டக்குன்னு கீழே போவோம். கீழே போடா எவ்வளோ நேரம்டா உனக்கு? ஓகே இப்போ நம்ம கீழே போகிறோம். இலைய போடா. ஓகே தோற சரி வா போகலாம். என்ன கட் ஆயிடுச்சு? ஓகே லேஸ் இருக்குது, சரி லேஸ் பண்ணிக்கலாம். வாடா முப்பில் வாடா, வாடா. ஐயோ பெருந்தொல்லியாக போச்சு. சரி வா போகலாம். வாடா வாடாங்கிட்டு. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா, என்னாச்சுன்னு தெரில, என்னமோ ஆயிடுச்சு. சரி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். வாடா. ஒரு செகண்டு உடச்சிட்டு வேணா அதுக்காண்டி வேணா இருக்காமல் இருக்கணும். ஓகே உடச்சாச்சு. ஓகே ப்ரெஷர் பட்டு வச்சுருக்க ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி சிலிண்டருக்கு இது பேர் சாப். ஓகேவா? GT5 மாதிரி தான் சாப். ஓகே ஸோ ஓகே வாடா. சாரி ப்ரோ, இதை நான் இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருந்துருக்கேன், அதை பார்க்கவே இல்லை. சாரி தெரியாம முடிச்சிட்டேன். இவனை எந்திரிக்க வைக்கிறக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ என்னடா அது, வந்து தொலைடாடே, எந்திரிடா. உடனே கூட்டு போனது ஒரு பெரிய தொல்லையாக போச்சு. வாடாடே. எனக்கு உள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணுறது தானே பார்ப்போம். ஸ்டாண்ட் வரவே மாட்டேன், சிட் அப்போ வந்துச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரோப் இருக்குல்ல, அந்த ரோப்பை எடுத்து பார்ப்போமா? இது பண்ணிட்டு ஸ்டாண்டு. அப்பாடி வந்துட்டான்டா ஒரு வெளியா. வாடா. ஓகே லேஸ் வாடா. இப்போ போவோம். ஐயோ ரணகம் வாடா. வாடா. சூப்பர். இப்போ வந்துட்டான். நாம் வெளியே போயிட்டு சின்ன ஒரு வாக்கிங் போவோம். எதாவது கிடந்துச்சுன்னா அதை போடுவோம். என்னடா மெதுவாக வந்துட்டுருக்க, வாடா டக்குன்னு வாடா. இல்லை சாப் வெளியே வா. சாப் கதை போட்டாது, நம்ம தான் போட்டணும், விட்டுருங்க. சரி வாங்க அப்படியே போய் சுற்றிக்கிட்டு இருப்போம். வாடா டக்குன்னு வந்து தொலையடா சாப்பு. பார்த்தீங்கன்னா ஷீப் இருக்க போடுவோமா? அடி லூஸு கயிறை அடிச்சிட்ருக்கேன். சரி பார்த்தா அடிக்கலாம். ஐயோ கயிறு எட்டலை போல நாய்க்கு. சாப்பு சாரி நான் இல்லை சாப்பு. ஓகே அடி சாப் போடு. தரம்டா சாப்பு. தேவையான சாப்பாடு கிடச்சிருச்சு, உள்ளு கிடச்சிருச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாய். நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.